Hi friends, good morning. Welcome to Sri Sai Creations. ரெண்டுனால எந்த வீடியோவும் என்னால் அப்லோட் பண்ண முடியலங்க. கோல்டு ஃபீவர்னு இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான். வாங்க பார்க்கலாம். இதாங்க என்னோடய ஃப்ரிட்ஜு. சாம்சங் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 182 லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உடையதுங்க. எல்லாம் தொடச்சி உள்ளுக்குள்ள இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு திரும்ப எடுத்து மாட்டியாச்சு. இங்கே பாருங்கள், என்னோடது உள்ளார எப்படி தான் இருக்கும். நான் எந்த ஷீட்ஸும் இதில் யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு அது எதுவும் பிடிக்காது. எனக்கு இந்த கிளாஸோட பார்க்க தான் விசிபிலிட்டியாக இருக்கிறது பிடிக்கும். டோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரேக்லேருந்து பார்க்கலாம். எக் ட்ரே, அந்த பாதாம் மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஃப்ரீ கொடுத்தாங்க, அதை அப்படியே வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸஸில் செட்டான இந்த சாஸஸ் எல்லாமே சேர்த்து போட்டு வச்சுருக்குறேங்க. என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். டொமேட்டோ சாஸ், மயோனஸ், அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா சோயா சாஸ் இருக்கும், சோயா சாஸ். அதுக்கப்புறம் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ். அந்த வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு, பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அந்த மாதிரி செய்கிறதுக்குலாம் நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த செஸ்வான் சாஸ் கொஞ்சம் காரம் எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இந்த செகண்டாக இருக்கக்கூடியது பார்ப்போம். இது 2 குட்டி கேபினட். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் ஒரு இதில். அது ஓப்பன் டைப்பில் இருக்கும். இன்னொன்று ஸ்லிங் டைப்பில் க்ளோஸ்டாக இருக்கும். என்னோடது இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நான் பாட்டிலில் பாலாடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் மூடி போட்டதில் சந்தனம் இருக்கும். பூஜைக்கான சந்தனம் உள்ளாரையே நான் வச்சுருப்பேன். அந்த ஸ்மெல் போகாமே இருக்கும். இதிலே வச்சிடணும். மஞ்சள், பக்கத்தில் இருக்கிறது வெண்ணிலா எசன்ஸ். என்ன நான் ஓப்பன் பண்ணலை, வாங்கிட்டு வச்சுருக்கிறேன். லாஸ்ட் ட்ரே பார்க்கலாம். நடுப்புறம் ஜூஸ் அடிக்கிறதா வந்தால் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது அந்த ரேக் அப்படியே ஓப்பன்லேயே தான் இருக்குது. இதில் பூண்டு ஊறுகாங்க வீட்டிலேயே செஞ்சது. இதோட ரெசிபி நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இது வீட்டிலே நான் காய்ச்சி, இப்போ பாலாடை எடுத்தேன், அதில் வீட்டிலே காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேங்க. இது சிந்தட்டிக் வினிகர். நான் இது வாங்கினதுலேருந்து 1 திருப்போ 2 திருப்போ தான் யூஸ் பண்ணேன். இவ்வளோ பெரிய பாட்டில் வாங்கிட்டாங்க. ஆனால் காய்கறி வந்தாச்சு, காய் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாமே. நான் வீட்டில் மாவு அரைச்சிட்டு இருந்தேன், என்னால் போக முடியல. அதனால் அவர் தான் போயிட்டு வந்தார். யூஸ்வலாக 2 பேருமே போவோம், இந்த திருப்போ போக முடியல. இதெல்லாம் பாப்பா எந்திரிக்கங்காட்டி எடுத்து வைக்கணும்னு நினச்சேங்க. ஆனால் கரெக்டாக என் டைமுக்குன்னு எந்திரிச்சு எல்லாத்தையும் அப்படியே தலைகீழாக கொட்டிடுச்சு. நானே எடுத்து வைக்கிறேம்மா அப்போ. சரி, அவளுக்கு பொழுது போகணுமே சொல்லிட்டு விட்டுட்டேன். எல்லாம் எடுத்து தனித்தனியாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சுங்க. காய்கறி வாங்கிறது பெருசாக இல்லைங்க. இதெல்லாம் எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்ணி அது சரியான இதில் நம்ம புழங்கி இதை காலி பண்ணுறது தான் பெரிய டாஸ்காகவே இருக்குது. ஏதாவது ஒரு காயை வேஸ்ட் பண்ணிட்டோன்னா கூட ஐயோன்ற மாதிரி ஒரு மனசு கஷ்டமாயிருது. அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக புழங்கிடணுன்றனால நான் இந்த தடவை கொஞ்சம் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். காயெல்லாம் லீவ் டைம், திடீர்னு ஊருக்கு கிளம்புற மாதிரி ஐடியாஸ் இருக்கும், இல்லை வெளியே எங்கேயாவது சாப்பிட போயிடுவோம். அதனால் சரி வேண்டாம், இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வாங்க பார்த்துக்கலான்னு சொன்னனால கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பாக்ஸில் தான் நம்ம இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் போட்டு எடுத்திருந்தேன். 1500 ml இதோட ml சைஸ் குவான்டிட்டி. நல்லா ஸ்டட்டியாக இருக்குது. BPA ஃப்ரீ தான். ஃப்ரீசர்லேயும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் அந்த ஒரு ஃபில்ட்ரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த காய்கறியில் வேஸ்டேஜ் தண்ணியெல்லாம் மேலே லைட்டாக அப்படியே சேர்ந்து நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப காயில் இருந்து பண்ணாமல் அந்த தண்ணியெல்லாம் இதில் கீழே நின்றுக்குது. அதனால் ப்ராப்ளம் இல்லை. இதில் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் வைப்போன்றப்ப ரொம்ப நாளைக்கு காய்கறி இதில் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நான் மேக்ஸிமம் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 இயராகவே நான் இதான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதில் காய்கறி வைக்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. பெரிய காய்கறிகள்லாம் வைக்க முடியுமா, தாராளமாக வைக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வைக்கலாம். நம்ம கை உள்ளே போகிற அளவு தான், ஓரளவுக்கு நல்லா டெப்த்தாக தான் இருக்குது. அதனால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி டிஷ்யூ ஒன்று போட்டு மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை, புதினா தலையெல்லாம் இதில் வச்சிங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு கெடாமல் அப்படியே இருக்குங்க. ஏன்னா அப்பப்போ அந்த டிஷ்யூ மட்டும் மாற்றி இது பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்யூ நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். பெர் செட் 35 rupees என்னமோ வந்தது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த இதில் போட்டு காய்கறியை இதில் அடுக்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கனால டக்குன்னு எந்த காய் எதில் இருக்குன்னு பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி நான் எல்லா காய்கறியும் அடுக்கிட்டேங்க. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இது ஃப்ரிட்ஜில் நம்ம மாட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அண்டர்செல்ஃப் ரேக்கு. இதை நான் அதில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிள்ளைங்க எடுக்கும் போதும் எதையாவது ஒன்று போக ஒன்று தட்டி விட்டுட்டே இருக்கனால நான் இதை எடுத்து தக்காளிக்குன்னு போட்டு தனியாகவே எடுத்து வச்சுட்டேன், எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு. இந்த மாதிரி பச்சை மிளகாவை காம்பு கிள்ளி ஒரு ரவுண்ட் பாக்ஸில் போட்டு டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கி வச்சுருந்த எல்லா காய்கறிகளும் அந்த பாக்ஸில் போயிடுச்சு.
ஒரு பாக்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் கூட நீங்கள் மறுநாள் செய்யக்கூடிய காய்கறிகளை நறுக்கி இதில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட் பை சைடாக மாவும் ஆட்டி எடுத்து வச்சாச்சுங்க. காலையிலே அரைச்சிட்டேன். நான் மாவை ஆட்டி உடனே இதில் மாற்றிடுவேன். ஒரு சின்ன பவுலில் மட்டும் எடுத்து நான் வெளியே வச்சுருப்பேங்க. அது புளிச்சிடுச்சுன்னா அந்த மாவோட சேர்த்து யூஸ் பண்ணிப்பேன். இது நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஆனியன் ட்ரேங்க. இது நான் காலனியில் வச்சுருந்தப்ப எலி கடிச்சு அது வீணாக்கிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் இதில் வச்சு யூஸ் பண்ணவே பிடிக்கல. அதனால் நான் இந்த கிரைண்டர் அக்சசரிஸ் மட்டும் இதுக்குள்ளார இப்போ நான் போட்டு வச்சுப்பேன். இந்த மூடி, கோக்னட் ஸ்க்ரப்பர் இதெல்லாமே. மாவு அரைக்கும் போதே நான் அந்த தேங்காயெல்லாம் கொஞ்சம் திருவி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுறது வழக்கம் வீக்லி ப்ரிப்ரேஷனில். இந்த திருப்பு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் இதாக கிரைண்டரில் இதாக அழுக்காக இருக்குது. நான் சுத்தம் பண்ணிவிட்டு அது எப்படின்றது காட்டுறேன். ஃபைனலாக நம்ம ஃப்ரிட்ஜு இப்படி தான் இருக்குது. நான் ரொம்ப திங்ஸ் ஃபுல்லாக அடைக்க மாட்டேங்க. ஏன்னா சின்ன ஃப்ரிட்ஜு தான். ரொம்ப க்ளம்ஸியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. நான் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறதே மாவு, காய்கறிங்க, பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வெங்காயம் உரித்து வச்சுப்பேன் ஒரு 3 டேஸ்க்கு ஒருக்கா. தேங்காய் ஃப்ரீசரில் வைப்பேன், அவ்வளோதான். வேறு எதுவும் அதிகபட்சமாக நான் இதில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஃப்ரிட்ஜு மேலே வந்து நான் இந்த திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஷீட்ஸ் எதுவுமே நான் போடலை, அது போடவும் கூடாது. சஃபோலா ஹனி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆரம்பத்துலேருந்தே. இதோட ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இந்த ஒயிட் கலரில் வந்து பூக்கட்டுற நூல் கண்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருப்பேன். ஃப்ரூட்ஸ் எதுவும் இப்போ இல்லைன்றனால நான் அது காலியாக இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எம்போஸ்டு டைப் ஆஃப் ஃப்ளவர் வாஷ். இது நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். அரௌண்ட் 50 ருபீஸோ என்னமோ. அந்த இடம் ரொம்ப ப்ளைனாக இருக்கும். எனக்கு கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்குறப்ப நம்ம அதிக டைம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தால் அழகாக இருக்குன்றனால நான் இதெல்லாம் வாங்கி டெக்கர் பண்ணேன். இது இப்போ நம்ம காய்கறி அடுக்கி வச்சோம்ல, அந்த பாக்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வால் ஹேங்கிங்கும் நான் அமேசானில் தாங்க வாங்கினேன். வாங்கி 1 இயர் ஆச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். வாழ்க வளமுடன்.